அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. இப்போ நம்ம நாகேஸ்வரநாத் ஆலயம் பற்றிய சிறப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாகதோஷம் உள்ளவர்கள் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் அவங்க கையாலேயே வந்து அபிஷேகம் உறவுகளே, இங்கே நாகேஸ்வரநாத் ஸ்ரீ நாகபுரம் தர்மதள மடத்தில் அமைந்திருக்கின்றார். ஆலயமே லிங்கமே தான். அதே போல இங்க லிங்கமா கருவறையில லிங்கத்துல நாகம் சுத்திக்கிட்டு படையெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆலயம் இந்த சிரேஷ்ல இது ஒண்ணு. நாகதோஷம் இருக்கிறவங்க அவரு கையிலே பூஜை பண்ணலாம். ஆண் பெண் யாரு வேணுமானாலும் காலையில 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரை சிவனுக்கு ஆண் பெண் ஜாதி மதம் என்று இல்லாமல் யாரு வேணாலும் சிவனுக்கு பூஜை பண்ணலாம். அப்படி ஸ்ரீ நாகசனா ஸ்பெஷல் வெல்பர் ட்ரஸ்ட் ஆலயம் அறக்கட்டளை மூலமாக கட்டப்பட்ட ஆலயம் அது. தினமும் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொதுமக்களுக்கு ஆலயம் திறந்து வைத்திருக்கும். பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவராத்திரி விசேஷமாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு மாதம் வருகின்ற சிவராத்திரி அன்று ஈசனுக்கு 6 விளக்கு ஏற்றி வச்சு அவரை வழிபடுவதனால் சிறப்பான இன்பங்கள் வாழ்வுதல் என்பது ஐதீகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருஷத்தில் ஒரு முறை சிவராத்திரி அன்று ரொம்ப சிறப்பான விசேஷங்கள் நடைபெறுகின்றது. பாரத அனைவரும் எல்லாம் வல்ல நாகேஸ்வரநாத் ஆலயத்தில் அவரவர் கையிலே பூஜைகள் செய்து வாழ்வுகள் இன்பங்கள் 16 பெற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாழ்த்துகின்றேன். அடியில் பிரம்மர்ஷி நாகேஸ்வரநாத் சாது அனைவரும் ஆண்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நாகேந்திரநாத் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் போட்டிங் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா பக்கத்துலேயே இங்கே போட்டிங் வசதியும் இருக்குதுங்க. போட்டிங் போகணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஆலயத்தில் இருக்கவங்களே போட்டிங் வசதியும் செஞ்சு கொடுப்பாங்க. விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் அந்த போட்டிங் போகலாம். அதோட இந்த கோவில் இருக்க இடத்துடைய லொக்கேஷனும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேங்க. ஆலயத்தினுடைய சிறப்பு வழிபாடு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்குங்க. யார் வேணால் ஆண் பெண் யார் வேணாலும் நீங்கள் இங்கே அபிஷேகம் பண்ணலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி.